சமய உரிமைகள், ஏனைய கல்வி, சுகாதாரம், இன்னொரு உரிமைகளை அங்கு பெற வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. எனவேதான் வெறுமனே முதலமைச்சர் கோஷம் என்றும் ஏனைய அமைச்சர்மார் என்ற விடயங்களும் எமக்கு எந்த பிரயோசனங்களையும் கடந்த காலங்களில் எமக்கு தந்துதவில்லை. எனவே நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தை பொறுத்தவரை கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் எமக்கு கிடைத்த மக்கள் பிரதிநிதிகள் மூலம் இலங்கையில் மாத்திரமல்லாமல் வெளிநாடுகளிலும் எங்களுடைய உரிமைகள் தொடர்பாகவும் முஸ்லிம்களுடைய விவகாரங்கள் தொடர்பாகவும் பல்வேறு கருத்துரைகளும் கருத்தரங்குகளும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதன் மூலமாக பல்வேறான ஏற்பாடுகள் நாங்கள் பெற்றுக்கொண்டதை அவதானிக்க முடிகிறது. எனவேதான் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் வெறுமனே அரசியல் விடயங்களில் ஈடுபடுவதன் மூலம் மக்கள் நலன்சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபட்டு மக்களுக்கான ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய இயக்கமாக கடந்த காலங்களில் செயற்பட்டு வருகிறது. நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தை பொறுத்தவரை எத்தகைய அரசியல் வியாபாரமாக அது தங்களது இந்த அரசியல் நடவடிக்கையினை செய்து கொள்ளவில்லை. கடந்த 2006ஆம் ஆண்டு எமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு நகரசபை பிரதித்துவத்தின் மூலம் அந்த பிரதித்துவத்திற்கு வழங்கப்பட்ட மாதாந்த கொடுப்பனவு கூட பல்வேறு சமூக சமய மற்றும் கல்வி சார்ந்த செயற்பாடுகளில் அதனை ஈடுபடுத்தியது. அதேபோன்று 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற நகரசபை தேர்தலின் போது கிடைக்கப்பெற்ற 2 பிரதித்துவத்தினுடைய கொடுப்பனவுகளும் அவ்வாறே இத்தகைய தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவேதான் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் எப்பொழுதும் சமூக நீதிக்காக குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம் என்ற வகையில் அதனை நீங்கள் 100% நம்பி எமக்கு வாக்களிப்பதன் மூலம் உங்களுடைய தேவைகளும் மக்கள் நலன் சார்ந்த செயற்பாடுகளும் அது எதிர்வருகின்ற கிழக்கு மாகாண சபையில் தைரியமாகவும் துணிவுடனும் சொல் ஆரோக்கியத்துடனும் அது தொடர்ந்து நிலைத்திருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். எனவே எதிர்வருகின்ற கிழக்கு மாகாண சபை தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் சுயேட்சை குழு 8இல் இரட்டை கொடி சின்னத்தில் போட்டியிடுகிறது. வளமையான அரசியலை பொறுத்தவரை உங்களுடைய வீடுகளுக்கு வருகின்ற ஏனைய மாற்றுக் கட்சி வேட்பாளர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய விருப்ப இலக்கங்களுக்கு மாத்திரம் உங்களுடைய வாக்குகளை அளிக்குமாறு உங்களை வேண்டிக் கொள்வார்கள். இவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாகவே வருவார்கள். ஆனால் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இந்த இடத்திலே வேறுபடுகிறது. இயக்கத்தின் கொள்கைகளை ஏற்று அதற்கு வாக்களிக்குமாறும் யாரையும் தனி மனிதர் ஒருவரை முதன்மைப்படுத்தாது கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறது. நீங்கள் ஏனைய கட்சிகளுடைய கூட்டங்களை அவதானிக்கின்ற போது அங்கு காட்டப்படுகின்ற காட்சிகள், அங்கு காணப்படுகின்ற வேட்பாளர்களுடைய புகைப்படங்களும் அந்த கட்சியின் ஆரம்ப ஸ்தாபர்களை கொண்டதுமாக ஒரு பின்னால் அவர்களுடைய புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தை பொறுத்தவரை எந்த ஒரு தனி மனிதரையும் முதன்மைப்படுத்தி வாக்குகள் கேட்கப்படுவதில்லை. எனவே நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் மக்களுடைய நலன் சார்ந்து செயற்படும் என்பதை நீங்கள் கடந்த காலங்களில் அறிந்திருக்கின்றீர்கள். எனவே எதிர்வருகின்ற 8ஆம் தேதி நடைபெற உள்ள கிழக்கு மாகாண சபை தேர்தலிலும் எங்களது சின்னமான இரட்டைக்கொடி சின்னத்திற்கு வாக்களித்து உங்களுடைய பிரதித்துவத்தை உறுதிப்படுத்துமாறும் உங்களுக்கான
குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக அது இருக்கும் என்பதையும் தெரிவித்து எனது தலைமை உரையை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து உரை நிகழ்த்துவதற்காக நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் சூரா சபை உறுப்பினரும் முன்னாள் காத்தாங்குடி நகரசபையின் உறுப்பினருமான சகோதரர் ஏஜிஎம் ஹாரூன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் இந்த பிரச்சார கூட்டத்துக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் சூரா சபை உறுப்பினர் ஆசிரியர் பஷீர் அவர்களே, நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் சூரா சபை உறுப்பினர் ஆர்டிஏ கணக்காளர் சகோதரர் ஜுகைர் அவர்களே, நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் சூரா சபை உறுப்பினர் சகோதரர் புகாரி அவர்களே, சகோதரர் ஷரீஃப் அவர்களே, கல்குடா தொகுதியிலிருந்து எமது இந்த பிரச்சார கூட்டத்துக்கு விசேடமான ஒரு பேச்சாளராக வந்திருக்கும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் SLM ஹனீஃபா அவர்களே, இந்த கூட்டத்தை அமைதியாக செவிமடுக்க வந்திருக்கும் சகோதரர்களே, வீடுகளில் இந்த கூட்டத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் தாய்மார்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் என் அன்பின் பணிவு. அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் கடந்த 2 வாரங்களாக பல பிரச்சார கூட்டங்களை நடத்தி வருகின்றது. இந்த பகுதியில் இன்றுதான் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் ஒரே நாளில் 3 பொதுக்கூட்டங்களை 3 இடங்களில் நடத்த தீர்மானித்து அந்த கூட்டங்கள் தற்போது நடைபெற்று வருகின்றன. முதலாவது பொதுக்கூட்டம் காங்கேயனுடையிலும், 2வது பொதுக்கூட்டம் மஞ்சந்தொடுவாய் பிரதேசத்திலும், 3வது பொதுக்கூட்டம் இந்த தாருசலாம் பள்ளி வீதி பகுதியிலும் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆரம்பத்தில் நாம் அமானுல்லா வீதியில் எமது பிரச்சார கூட்டத்தை நடத்துவதற்காக அனுமதி பெற்றிருந்தும், இன்று ஜனாதிபதி அவர்களின் வருகை காரணமாக அந்த பிரச்சார கூட்டத்தை உடனடியாக தடை செய்து விட்டார்கள் இங்கு இந்த நகரசபை நிர்வாகத்தினர். அதனால் நாம் ஒரு தனியார் காணியில் அனுமதி எடுத்து இந்த பிரச்சார கூட்டத்தை வழங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் எமக்கு ஏற்பட்டது. அன்பான சகோதரர்களே, நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் என்பது கடந்த 2006ஆம் ஆண்டு தொடக்கம் தனது அரசியல் நடவடிக்கைகளை காத்தாங்குடிக்கு மட்டுப்படுத்தப்பட்ட வகையில் செய்து வந்தாலும் கூட 2012ஆம் ஆண்டு இந்த மாகாண சபை தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் எமது சூரா சபை முடிவெடுத்தது இந்த கொள்கையை ஏனைய மாவட்டங்களுக்கும் ஏனைய முஸ்லிம் பிரதேசங்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று எமது சூரா சபை வேண்டிக் கொண்டதற்கு அமைய நாம் ஏறாவூரிலும் கல்குடா தொகுதியிலும் திருகோணமலை மாவட்டம் மூதூர் கிண்ணியா தோப்பூர் பகுதியிலும் அம்பாறை மாவட்டத்தில் அக்கரைப்பற்று பொத்திவில் தொடக்கம் மருதமுனை வரை எமது தேர்தல் பிரச்சாரங்களை முடுக்கிவிட்டுள்ளோம். அத்துடன் அந்த பகுதியில் நாம் தேர்தலுக்காக எமது பிரதிநிதிகளை நாம் அங்கு நிறுத்தியுள்ளோம். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் என்பது ஒரு புதிய அரசியல் கொள்கையை இந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்தும் வகையில் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரும் இந்த அரசியல் கொள்கையானது
இஸ்லாமிய வரையறைக்கு உட்பட்ட வகையில் தனது தேர்தல் பிரச்சாரங்களையும் வீடு வீடாக சென்று எமது சகோதர சகோதரிகள் மேற்கொண்டு வரும் தேர்தல் பிரச்சாரங்களையும் ஏனைய மாவட்டங்களில் மிகவும் நேர்த்தியான எமது கொள்கைக்கு அமைய இஸ்லாமிய வரையறைக்கு உட்பட்ட வகையில் எமது தேர்தல் பிரச்சாரங்களை நாம் முன்கொண்டு வருகின்றோம். ஆனால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அப்பப்போது எமது பிரச்சார நடவடிக்கைகளுக்கு தடங்களை ஏற்படுத்தி நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் இந்த வளர்ச்சியை அவர்களுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக சில தடைகளை எமக்கு அப்பப்போது ஏற்படுத்தி வருகின்றார்கள். இருந்தும் இந்த கொள்கையை ஏனைய சமூகத்தில் உள்ளவர்களும் அரசாங்க தரப்பில் உள்ள பாதுகாப்பு அதிகாரிகளும் இந்த கொள்கைதான் இந்த முழு நாட்டுக்குமே தேவையான கொள்கை என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் எமது பிரச்சார நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு அவர்கள் எமக்கு தாராளமாகவே உதவி புரிந்து வருகின்றார்கள். அந்த வகையில்தான் தடை செய்யப்பட்டிருந்த இந்த பிரச்சார கூட்டம் கூட இன்று இந்த இடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, 1977 ஆண்டு மறைந்த மர்ஹூம் பரீத் மிலால் அப்பை அவர்கள் தேர்தலில் போட்டியில் இறங்கி வெற்றி பெற்றதன் பின்னர் காத்தாங்குடி மில்லத் பாடசாலையில் அவருக்கு தேர்தலில் எதிராக வேலை செய்த சகோதரர்களால் ஒரு வரவேற்பு உபசாரம் அளிக்கப்பட்டது. அந்த வரவேற்பு உபசாரத்தில் மர்ஹூம் பரீத் மிலால் அப்பை அவர்கள் பேசும்போது முதலில் அவர் அந்த வரவேற்பு வழங்கிய அந்த சகோதரரை பார்த்து கூறினார், அரசியல்வாதியும் ஒரு நடிகன், அவனை ஆதரிப்பவன் அவனை விட பெரிய நடிகன் என்று. இப்போது நடிகர்கள் மலிந்திருக்கும் இந்த சமூகத்தில் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் தனது கொள்கையை 2006 ஆண்டிலிருந்து வீடு வீடாக சென்று தெரு தெருவாக சென்று நாம் இந்த கொள்கையை வளர்த்து இங்கு ஒரு பலமான ஒரு அத்திவாரத்தை விட்டு நாம் தற்போது ஏனைய பிரதேசங்களுக்கு சென்றுள்ளோம். சில பிரதேசங்களுக்கு நாம் செல்லும் போது அங்குள்ள மக்கள் எம்மிடம் வினவுகிறார்கள், ஏன் சகோதரர்களே நீங்கள் தாமதமாக நீங்கள் வந்தீர்கள் என்று எம்மிடம் வினவுகிறார்கள். நாம் அவர்களுக்கு சொன்னதெல்லாம், நாங்கள் நாம் எங்கு இந்த கொள்கையை உருவாக்கினோமோ அந்த பகுதியில் நாம் எமது கொள்கையை பலமான அத்திவாரமிட்டதன் பின்னர்தான் ஏனைய பிரதேசங்களுக்கு நாம் எமது கொள்கையை நகர்த்துவதற்கு எமது சூராசபை முடிவெடுத்ததால் தான் நாம் இப்போது இங்கு வந்துள்ளோம் என்று அவர்களுக்கு நாம் விளக்கிய போது அவர்கள் அதை மனமாற ஏற்றுக்கொண்டார்கள். தற்கால அரசியலில் தனக்கு ஒரு அமைச்சராக போட்டியிடுவதற்கு அந்த லிஸ்டில் இடம் கிடைத்தால் அதை அந்த கட்சியில் உள்ள அமைச்சரோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினரோ அந்த நபருக்கு ஒரு, அதாவது சொல்ல போனால் ஒரு எஜமானாகவே, அவரை ஒரு போராளியாகவே அல்லது ஒரு தலைவனாகவே அவர் சித்தரிப்பார். மாறாக அவருக்கு அந்த லிஸ்டில் இடம் கிடைக்காவிட்டால் உடனடியாகவே அந்த அமைச்சரை பார்த்து அவர் துரோகி, அவர் அமைச்சு பதவிக்கு தகுதியற்றவர் என்று உடனடியாகவே கூறிவிடுவார். அப்படியாகத்தான் இங்கு பதவி மோகம் பிடித்த சிலர் இந்த பகுதியில் அலைந்து கொண்டு திரிகிறார்கள். அவர்கள் தங்களது பதவிக்காக தங்களுக்கு பட்டம் வேண்டும், பதவி வேண்டும் என்று கொள்கைகளுக்கு அப்பால் அலைந்து திரிந்து ஒரு மாதம் ஒரு கட்சியிலும், இன்னொரு மாதம் இன்னொரு கட்சியிலும், அதுக்கு அடுத்த மாதம் மீண்டும் ஒரு கட்சியிலுமாக கட்சி தாவியவர்களாக அவர்கள் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள்.
நெல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு முஸ்லிம் சகோதரனும் அந்த